வெல்கம் டு தமிழ் சேனல். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காம்கோ பவர் டில்லருக்கு எப்படி டீசல் டேங்கை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டீசல் டேங்க் நார்மலாகவே ரஸ்ட் ஆகாது. நம்ம டீசல் மழை காலங்களில் ஃபீல்டில் வயலில் ஓட்டிகிட்ருப்போம். அப்போ மழை காலங்களில் டீசல் ஊற்றிருப்போம். அப்போ 1-2 ட்ராப்ஸ் தண்ணி உள்ளே போயிருக்கும். இல்லை பெட்ரோல் பங்கில் இருக்கிற டீசலில் தண்ணி இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டீசல் டேங்க்கு உள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த போல் வாய்ப்புகளை நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா? அதுபோல் இருக்கிற சான்ஸில் அதோட டீசலும் தண்ணி மிங்கிள் ஆகாமல் டீசல் மேலே இருக்கும், தண்ணி மட்டும் கீழே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டோர் ஆகிற தண்ணி பிடிச்சி போயிட்டு அப்படியே பத்தையாக ரெடி ஆகிடும். அப்போ அதுபோல் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும், நம்மளோட டீசல் டேங்க்லேருந்து டீசல் ஃபில்டருக்கு போகிற ஹோஸில் அடைச்சிக்கும். அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை அடைச்சி ஓடுற கம்ப்ளைண்ட் இது போல் வரும். அதை என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டீசல் டேங்கில் இருந்த டீசலை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை எடுத்து நல்லா ஷேக் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு அதில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது போல் இவ்வளோ ரஸ்ட்டு இருந்துச்சு. இது அந்த டீசல் ஹோஸில் போயிட்டு அடைச்சிக்கும். அப்போ அடைக்கிறப்ப என்ன பண்ணும், இன்ஜினுக்கு சரியான டீசல் கிடைக்காம ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது அதை டீசல் டேங்கை அது போல் நல்லா ஷேக் பண்ணி 2-3 தடவை ஷேக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, மண்ணெண்ணெய் இருந்தாலும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. ஓகேவா? அது போல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது பம்ப் ஹோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீசல் டேங்க்லேருந்து டைரெக்டாக பம்புக்கு போகிற ஒரு ஹோஸு. இதில் ஒரு பிராஸ் லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பிராஸ் லாக்கை நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் தான் அந்த பம்ப் ஹோஸை நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பம்ப் ஹோஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிராஸ் லாக்கை நம்ம போட முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிராஸ் லாக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ இன்ஜினுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு கேப் போட்டு மூணு இன்ட்டு மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் போட்டு மூணுதை ஒரு நட கிராஸ் செக் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இதுக்காக நம்ம மறுபடியும் இது பிஸ்டன்லேருந்து வர ஆயிலை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்காக நம்ம கழட்ட போகிறது கிடையாது. அதனால் ஓரளவு டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்யூனாக ஒரு செக் பண்ணிடுங்க. ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு ஜென்யூன் டைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எப்பொழுதுமே, ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போ இந்த பம்ப் ஹோஸோட பாயிண்ட் உங்களுக்கு டீசல் டேங்கில் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் பம்ப் ஹோஸ் பாயிண்ட்டு. இந்த பம்ப் ஹோஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பிராஸ் லாக் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது பித்தளையில் ஒரு வளைய மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லாக்கை கரெக்டாக இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் பம்பு கீழே அந்த ஹோஸ் லூஸ் ஆகி கீழே விழாமல், இல்லை டீசல் டேங்க்கு விட்டு இந்தாண்ட விலகி இருக்காமல் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு மாட்டுறதில் பார்க்க வேண்டியது. ஏன்னா சம்டைம் மாட்டுறப்ப கொஞ்சம் ஷேக் பண்ணுறப்ப அது லூஸ் ஆகி உருகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கணும். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செட்டிங் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை கேர்ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த ரேடிட்டருக்கும் டீசல் டேங்க்கும் இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டு தான் நடுவில் லிஃப்டிங் ராடு ஒரு வளைய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லிஃப்டிங் ராடை சேர்த்து தான் அந்த டீசல் டேங்கை டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த ரேடிட்டர் ஃபேனுக்கு பக்கத்தில் கூலிங் இந்த கோருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு 2 நெட்டை கழட்டி விட முடியும். எதுக்கு கழட்டியிருக்கோன்னா அப்போ தான் டீசல் டேங்கை வெளியில் எடுக்க முடியும். இல்லைனா டைட்டாக அது ஒரு சின்ன ஒரு கிரிப்பில் அது பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அதனால் அதை லைட்டாக லூஸ் பண்ணிட்டோம். அதை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுங்க. அதுக்கு 10ஆம் நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ண டேங்கை அதோட கேப்பை போட்டு மூடிடுங்க. ஃபில்ட்ரு போடாமல் 3 நாள் சரி, இல்லை ஃபில்ட்ரு போட்டு 3 நாள் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ள ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த டேங்கை மூடிடுறோம். ஓகே, இப்போ லிஃப்டிங் ராடை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லிஃப்டிங் ராடை அந்த சென்ட்ரு ஹோஸில் போட்டு நம்ம டைட் பண்ணுவோம். எப்பொழுதுமே நம்ம வீடியோவில் சொல்கிறது போல் எப்பொழுதுமே எது கழட்டி மாற்றதாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நெக்ஸ்ட் டைம் கழட்டுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் க்ரீஸை எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டைமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட திருப்பிடிக்காமல் இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த லிஃப்டிங் ராடை நம்ம எந்த ஒரு ஸ்பெஷல் டூல்ஸும் கிடையாது இதுக்கு இல்லையா, இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டூல்ஸும் கிடையாது. நம்ம நார்மலாக தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கையால் ஜென்யூனாக டைட் பண்ணுங்கள். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ராடு யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ராடை வச்சு யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக உங்களுக்கு ஒரு டைட்டு தெரியும். ஒரு லெவலான டைட்டோட நிப்பாட்டிங்க. ரொம்ப டைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா மர ஸ்லிப் ஆகாது, ஆனால் டேங்க்கு வளையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது ரேடியேட்டர்கிட்ட அந்த மேலே இருக்கிற பேனல் வளையிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஒரு கையால் டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராடை யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த லிஃப்டிங் ராடையும் டைட் பண்ணி முடிச்சாச்சு.
ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த லைட்டிங் டேஷ்போர்டு. இந்த லைட்டிங் டேஷ்போர்டில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, போல்ட் நட்டு போட்டு முறுக்கிற மாதிரி. இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதே தான் டீசல் டேங்க்கையும் இது ஒரு பாயிண்ட் 2 இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மேலே உள்ள அந்த லிஃப்டிங் ராடு பாயிண்ட் மட்டும்தான் டீசல் டேங்கை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஓவர் டைட்டோ இல்லை வந்து கிராஸ் மாதிரியோ யூஸ் பண்ணிடக்கூடாது. 13ஆம் நம்பர் போல்ட்டுக்கு 13ஆம் நம்பர் ஸ்பேனரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் டபுள் கெட்டு தான் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் டபுள் கெட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. ஓவர் டைட் பண்ணிங்கன்னா ஹெட்டு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோக்கன் ஆகி நெட்டு வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு ஜென்யூனான டைட் பண்ணி இந்த லைட்டிங் டேஷ்போர்டை டைட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? நம்ம சேனலில் இது போல் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ணதில்லை. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். உங்களுக்கு எது போல் வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகே, இப்போ இதை நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைட்டிங் டேஷ்போர்டில் எவ்வளவு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க்கு கரெக்டாக இருக்கா அலைன்மெண்ட்டு அப்படிங்கிறத ஒரு நடைக்கு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது மாற்ற முடியாது. அதனால் ஒரு நடைக்கு நேராக இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, அதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், டீசல் டேங்க்குக்கும் லைட்டிங் டேஷ்போர்டுக்கும் மேலே ஒரு பானட் இருக்கும். இந்த பானட்டை வந்து 14ஆம் நம்பர் ஸ்பானருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பானட்டுக்கு 14ஆம் நம்பர் போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை நம்ம 14ஆம் நம்பர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அந்த பானட்டை வச்சு டைட் பண்ணிடுங்க. இது லைட்டு மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம இதை டைட் பண்ணிடணும். ஏன்னா லைட்டை ஒன்ஸ் நம்ம மாட்டிட்டோம்னா மறுபடியும் இந்த ஸ்பேனர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களால் டைட் பண்ண முடியாது. ஃபுல் டைட்டோ இல்லை வந்து ஒரு ஜென்யூனான டைட்டோ நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேனர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பானட்டை டைட் பண்ணிடுங்க. பேனட்டை டைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் லைட்டிங்க்கு வரலாம். லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிண்ணம் போல் கொடுத்துருப்பாங்க லப்பரில். அந்த கிண்ணத்தை ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க. அதுக்கு மேலே ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம மாரி ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாஷர், பிளாஸ்டிக் வாஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு இப்போ நீங்கள் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒயரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இரும்பு வாஷர் ஒன்று இருக்கும். இரும்பு வாஷருக்கு அப்புறம் ஒரு டென்ஷனர் வாஷர் ஒன்று இருக்கும். அந்த டென்ஷனர் வாஷரை போட்டு, அதாவது ஸ்ப்ரிங் வாஷர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். ஸ்ப்ரிங் வாஷரை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டைட் பண்ணுறப்ப ஒரு ஃபுல் டைட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. எப்பொழுதுமே ஒரு மீடியமான டைட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டு அலைன்மெண்ட்டு நேராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா லைட் அலைன்மெண்ட் வந்து நம்ம கிரில்லு இந்த இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் லைட் அலைன்மெண்ட்டாக மாற்ற முடியாது இல்லையா. அதனால் நம்ம இதுமாரி மேனுவலாக ஒரு மீடியமான டைட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைட் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. லைட் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு திருப்புற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லெஃப்ட் ரைட்டு திருப்பி வச்சுட்டு அழகாக அதை டைட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது 16ஆம் நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஒயரோட ஹெட்டில் வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கும் டபுள் ஹெட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். டபுள் ஹெட் யூஸ் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம லெஃப்ட்டு ரைட்டு கழட்டுறது மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னென்னா, இப்போ நம்ம ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது இந்த போல் இடத்துல. ஆனால் இதில் வந்து ட்ராபேக் நிறையா இருக்குது. ஸ்லிப்பாக்கி விட்டுரும், கை வந்து உருவிட்டு போய்ட்டு வேறு எதுலேயாச்சும் இடிச்சிடும், நமக்கு இன்ஜூர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அதிகமாக ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதை நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை முடித்ததுக்கப்புறம் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ரெண்டுமே 12 வோல்ட் டிசியில் இயங்கக்கூடிய கரண்ட்டு தான் இதில் வரும். ஸோ 12 வோல்ட் பல்பு தான் இது. அதனால் நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் எது வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இது தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, லெஃப்ட் ரைட்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த பாயிண்டில் இந்த 2 பாயிண்டில் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்டை லெஃப்ட் சைடில் உள்ள லைட்டுக்குள்ள சாக்கெட்டை ரைட் சைடில் உள்ள லைட் சாக்கெட்டை லெஃப்ட் சைட்லையும் இப்படி மாற்றி இன்ட்டு போல், அதாவது கிராஸ் போல் இன்ட்டு போல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயரு வந்து காடு ஏதாச்சும் நம்ம ஃபீல்டில் வண்டி ஓடிட்டுருக்கோ குச்சியில் போய்ட்டு அந்த ஒயர் மாட்டும் பிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஸோ அதனால் மடக்கி இன்ட்டு மாதிரி வச்சுருங்க. ஓகே, அது முடிஞ்சு அடுத்ததான் இப்போ இந்த லைட்டிங்க்கு சைடு பேனல் நம்ம செட் பண்ணுறோம். சைடு பேனலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு பேனலில்
ஒரு டிஃபிகல்ட்டி என்ன இருக்குன்னா, சைட் பேனலில் மேலே இருக்கிற அந்த எட்ஜு வந்து அந்த பானட்டுக்கும் கீழே இருக்கணும். பானட்டுக்கு மேலே வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா கிரில் வைக்கிறப்ப ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் அந்த பானட்டு கீழே இருக்கா, நம்ம நேராக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத ஒரு நட கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எப்படி மாட்டணும்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது போல் மாட்டியிருக்கணும். அதாவது பானட்டுக்கும் கீழே தான் இந்த 2 சைடு பேனலோட கவரேஜ் இருக்கணும். அதுபோல் அதை கரெக்டாக மாட்டியிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போது நம்ம கிரில்லை பார்க்கலாம். இப்போ இந்த கிரில்லை நம்ம கரெக்டாக மாட்டுறதுக்கு அது அந்த பானட்டுக்கும் கீழே நம்ம மாட்டியிருந்தால் தான் அந்த கிரில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா 2 சைடும் இடிச்சிக்கிட்டு நிற்கும். இல்லை ஒரு சைடு வந்து படியும், ஒரு சைடு படியாமல் இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம கரெக்டாக மாட்டுறோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து 10ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு எல்லாமே டைட் பண்ணிடலாம். 10ஆம் நம்பர் ஸ்பேனரை நீங்கள் இதுக்கு வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரிங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சான்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ டீசல் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து டீசல் ஃபில்ட்ருக்கு வருவோம். டீசல் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு நட க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து சின்ன சின்ன லாஸ்ட்டில் இருந்த துகள்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டீசல் ஃபில்டரும் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அதனால் டீசல் ஃபில்ட்ரையும் டீசல் கேப்பையும் டீசல் ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம மாற்றி ஆகணும். ஒரு நடையும் ஞாபகம் வச்சுங்க, டீசல் ஃபில்ட்ரு மாற்றுறப்ப கண்டிப்பாக ஓரிங் டீசல் அந்த ஃபில்ட்ரு ஓரிங்கை கண்டிப்பாக மாற்றிடுங்க. அதுதான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஆனால் செலவு கம்மி தான். அது நம்ம எடுக்கிறதுக்கு அல்பப்பட்டுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை வரும். ஸோ இப்போ இந்த டீசல் ஓரிங்கை எந்த ஒரு திருப்பிலையோ அது இதோ வச்சு நீங்கள் அதிகப்படியான பலம் கொடுத்து அதை எடுக்க வேண்டாம். சாதாரண ஒரு ஊக்கு யூஸ் பண்ணி, அந்த சேஃப்டி பின் சொல்லுவோம், அந்த ஊக்கு யூஸ் பண்ணி எடுத்தாலுமே அந்த ரிங்ஸை எடுத்துடலாம், அந்த ஓரிங்கை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த இதை வந்து இந்த ஓரிங்கை வந்து கிரீஸ் அப்ளை பண்ணி மேலே வச்சிங்கன்னா அப்படியே சீட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டீசல் ஃபில்டரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் டீசலில் ஃபுல்லாக டீசல் ஊற்றிடுங்க. டீசல் அடி தழும்ப ஊற்றிட்டு அப்படியே வச்சு நீங்கள் லாக் பண்ணிடலாம். இப்படி செய்கிறதுல என்ன பெனிஃபிட்னா, ஏர் லாக் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் உள்ளவனை. நன்றி.